ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிராண்ட்மாஸ் கேலரி. நம்ம காரைக்குடி ஆன்டிக் மார்க்கெட்லேருந்து வாங்கிட்டு வந்த சில பொருட்களை இன்றைக்கி விற்பனைக்காக வைக்கிறேன். அதை பற்றின டீட்டெயில் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ பார்க்குற பொருள் எதுவும் பொருள் பிடிச்சிருந்து வாங்கணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் என்னோட வாட்ஸ்அப் லிங்க் இருக்குது. அதை கிளிக் பண்ணிங்கனாலே அவைலபிள் ப்ராடக்ட், அதோட இமேஜ், ப்ரைஸ் எல்லாமே வரும். அதன் மூலியமாகவே நீங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். எதுவும் டவுட் இருந்தால் அந்த நம்பருக்கே நீங்கள் நேரடியாக கால் பண்ணியும் என்கிட்ட பேசலாம். நம்ம இன்றைக்கி ஃபஸ்ட்டு பார்க்குறது வந்து ஒரு கோடாரி ஷேப்பில் இருக்கக்கூடிய ஒரு பாட்டில் ஓப்பனர் தான். இது வந்து உங்களுக்கு சைஸ் வந்து ஒரு 9 இன்ச்சு சைஸ் இருக்குது. ஒரு சைடு வந்து பாட்டில் ஓப்பனர், இந்த சைடு இன்னொரு சைடு கோடாரி மாதிரி இருக்குது. கோடாரி மாதிரி இருக்கிறது டெக்கார் பீஸ் தான். யூசேஜுக்குன்னா அந்த உங்களுக்கு பாட்டில் ஓப்பனருக்காக தான் யூஸ் பண்ணுறது. இதில் இந்த இடத்துல வந்து இது மேடு இருக்குது. இது வந்து தாய்லாந்துன்னு போட்டிருக்குங்க. இந்த பீஸ் வந்து தாய்லாந்து மேக்கு, அங்கே தாய்லாந்துலேருந்து இங்கே கொண்டு வந்திருக்குறாங்க. நல்ல ஒரு டெக்கார் பீஸ் தான். அது பீஸ் வந்து 1400 விலை கொடுக்குறேன். 1400. இதெல்லாம் கிடைக்காது. இப்போ ஒரு பொருள் போயிடுச்சு, இந்த மாதிரி பொருள் போயிடுச்சுன்னா இன்னொரு பொருள் இதே இது வேணும்னா கிடைக்காது. ஏன்னா இது வந்து கொஞ்சம் வித்தியாசமான பீஸு. அடுத்ததாக நம்ம பார்க்குறது வந்து ஒரு கிளாஸில் உள்ள ஒரு இங்க்வெல் தான். ஒரு 2-3 வீடியோக்கு முன்னாடி ஒரு இங்க்வெல் போட்டிருந்தேன். அதை பார்த்துட்டு கேட்குறதுனால திரும்ப வாங்கிட்டு வந்திருக்கிறேன். இது வந்து 2 சைடு இருக்கிறதுல ரெண்டு இது மாதிரி இங்கு ஊற்றி வச்சுக்கிட்டு அதில் தொட்டு எழுதுகிற மாதிரி தான். இதெல்லாம் வந்து 100 வருஷத்துக்கு முன்னாடி ஃபவுண்டெயின் பென்லாம் வரதுக்கு முன்னாடி யூஸ் பண்ண பொருட்கள். அப்போ பேனா, அந்த ஃபவுண்டெயின் பேனா இல்லாதப்போ இந்த மாதிரி இங்கு இதில் ஊற்றி கொஞ்சம் தொட்டு எழுதுறது தான் முறையாக இருந்துச்சு. இது சைஸ் வந்து 4.5 இன்ச்சுக்கு 4 இன்ச் இருக்குது இந்த இங்க்வெல்லு. அந்த இங்க்வெல் வந்து உங்களுக்கு 1600, 1600 விலைக்கு கொடுக்குறேன். இந்த டிப் பென் வந்து இதோட அட்டாச்சாக, ஏன்னா நிறைய பேர் வாங்குறவங்களுக்கு சேர்த்து கொடுத்தா தான் உபயோகமாக இருக்குங்கிறதுனால டிப் பென்னும் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அந்த பென் வந்து உங்களுக்கு 450, 415 விலைக்கு கொடுக்குறேங்க. அடுத்ததாக பார்க்குறது பித்தளையிலே உள்ள ஒரு அடுக்கு செட்டு தான். அடுக்கு செட்டும் விருப்பப்பட்டு கேட்குறீங்க நிறைய பேர், அதனால தான் அதே இது வாங்கிட்டு வந்து போடுறோம். பார்க்குறதுக்கு என்ன ஒரே மாதிரி பொருள் போடுறவங்க அப்படின்ற மாதிரி தெரியலாம். பட் இப்போ என்ன விருப்பப்பட்டு கேட்குறீங்களோ ஒரு இதை போடும்போது நிறைய பேர் அதே மாதிரி விருப்பப்பட்டு கேட்கும்போது வாங்கிட்டு வரோம். இது சைஸ் வந்து உங்களுக்கு 4.5 இன்ச்சு இருக்குது. அதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறையும். 4.5 இன்ச்சுனா அது 4.5 இன்ச்சுக்கு 5 இன்ச்சு ஆகலாம். அது அடுத்ததாக பார்க்குறது ஒரு 4 இன்ச்சு 3 இன்ச்சு அந்த மாதிரி வரும். 3 இது அடுக்கு செட்டு ஒன்றுக்குள்ளே ஒன்று வச்சுக்கிற மாதிரி நல்ல கண்டிஷனில் இருக்குது. நான் எந்த பொருளுமே கண்டிஷன் பார்த்து தான் நான் எடுத்துகிட்டு வரேன். உங்களுக்கு வாங்கிட்டு இருக்கவங்களுக்கு நம்ம பொருளோட குவாலிட்டி தெரியும். இது வந்து 3 செட்டாக தான் விலைக்கு கொடுக்குறேன். இது வந்து 2700 விலைக்கு கொடுக்குறேங்க. 2700. நல்லா வந்து ஒரு கூட்டெல்லாம் வச்சுக்கிற மாதிரி இருக்குது. பெரிய சைஸில் இன்னொரு காஃபி டீ போடுற மாதிரியான இதில் இருக்குது. அடுத்ததாக பார்க்குறது ஒரு பித்தளையிலே உள்ள ஒரு பூத்தட்டு மாதிரி தான். நம்ம பூஜை அறை பர்பஸ்க்கு ஒரு அர்ச்சனை தட்டாவோ பூத்தட்டாவோ யூஸ் பண்ணிக்கலாம். சைஸ் வந்து உங்களுக்கு 8 இன்ச்சு சைஸு, 7 இன்ச்சு சைஸ் இருக்கக்கூடியது. 7 இன்ச்சு சைஸு. அது வந்து 800 விலை கொடுக்குறேன். 800ங்க. அடுத்ததாக பார்க்குறது ஒரு தேக்கு மரத்துலேயே உள்ள ஒரு ட்ரே தான். இது வந்து ஒரு சின்ன ட்ரே தான், 6 இன்ச்சுக்கு 6 இன்ச்சு உள்ளது தான். பட் அதோட செஞ்சுருக்க அமைப்பு அவ்வளோ ஒரு நல்லா இருக்குது. பொருள் இந்த பீஸ்லாம் கிடைக்காது, அந்த மாதிரி தான் இருக்குது. ஒரு பொருள் நமக்கு சேல் ஆகிடுச்சுன்னா அந்த மாதிரி பொருள் கிடைக்காது. இது எப்படின்னா அந்த ஒவ்வொரு கார்னருமே நல்லா வளைவாக செஞ்சுருக்குறாங்க. ப்ளஸ் கீழே இருக்க பாதம் வந்து தனியாக ஜாயின் பண்ணது கிடையாது. அந்த மேலே இருக்க கட்டையிலேருந்தே அப்படியே கீழே வரைக்குமே வரக்கூடியது. இந்த பீஸ் வந்து 1400. முழுக்க தேக்கு, அந்த காலத்தில் உள்ள பர்மா தேக்கு. சைடில் சுற்றிலும் இருக்கிற இடத்துல ரோஸ் கொடுத்துருக்காங்க. 1400, 1400 விலை கொடுக்குறேங்க. அடுத்ததாக பார்க்குறது ஒரு ஏஞ்சல் பொம்மை தான். பொம்மையும் அப்பப்போ கிடைக்க போட்டுட்ருக்கேன். நிறையா பேர் கோலு பர்பஸ்க்காக கேட்குறாங்க, விருப்பப்பட்டு வாங்குறாங்கங்கிறதுனால. இது ஒரு ஏஞ்சல் பொம்மை, அந்த காலத்து பொம்மை. இந்த பின்னாடி இருக்கிற அந்த துணி மாதிரி ஏஞ்சல் மாதிரி பட்டர்ஃப்ளை மாதிரி அந்த இருக்கிறத இதில் கொஞ்சம் சின்ன அந்த வருஷத்தை பழசு அப்படிங்கிறதுக்கான டேமேஜஸ் தெரியுது. ஆனால் கண்டிஷன் நல்லா இருக்குது. இந்த பீஸ் வந்து 4 இன்ச்சு சைஸ் உள்ளது. பழைய பொம்மை. 550 விலை கொடுக்குறேங்க. 550. அந்த ரெக்க மாதிரி இருக்கிறதுல சொல்கிறேன் நான். ரெக்க மாதிரி இருக்கிறதுல மெல்லிஸ் துணி வச்சு ரெக்க மாதிரி செஞ்சுருக்குறாங்க. அந்த துணியில் வந்து வலை மாதிரி இருக்கிறதுல சின்ன ஒரு இது இருக்குது. மற்றபடி பொம்மை நல்ல கண்டிஷனில் இருக்குது. அடுத்ததாக பார்க்குறது தேக்கு மற்றும் ரோஸ்வுட்டில் செஞ்ச ஒரு டெலிஃபோன் ஸ்டாண்டு. அந்த காலத்தில் பட்டன் ஃபோன்லாம் இருக்கும் இல்லைங்களா, அந்த சுற்றுறது மாதிரி இருக்க ஃபோனில் இருக்கும். அந்த ஃபோன்லாம் வச்சுக்கிறதுக்கு இந்த மாதிரி ஸ்டாண்டு தான் யூஸ் பண்ணாங்க. இப்போ இதெல்லாம் யூஸ் பண்ணுறதே இல்லை. இந்த ஸ்டாண்டுமே என்னடா அவங்க சொல்கிறாங்கன்னு தோணும். பட் இதில் இந்த மாதிரி கிடைக்காது. இது சுற்றி விடுற மாதிரி ஒரு ஸ்டாண்டு.
அந்த மேலே இருக்கிறது சுற்றி வர மாதிரி ஸ்டாண்டு. நான் சென்டர் பார்ட் வந்து ரோஸ்வுட்டில் கொடுத்துருக்குறாங்க. நல்லா அடியிலையும் பேஸ் கொடுத்து நல்ல கண்டிஷனில் இருக்கக்கூடியது. இது நான் பழைய வீடியோலெலாம் சில பொருள் வச்சு காமிக்கிறதுக்கு ஒரு சென்டரில் வச்சு காமிக்கிறதுக்கு யூஸ் பண்ணியிருப்பேன். இப்போ பொருட்கள் கிடைக்கிறதே டிமாண்டாக இருக்கிறதுனால சரி எனக்குன்னு வச்சுருந்த பொருட்கள் எல்லாமே சில இப்போ சேலில் தான் எடுத்து நான் போட்டுட்ருக்கேன். இந்த இனி அடுத்தடுத்து எவ்வளோ தூரம் கிடைக்குன்றது சொல்ல முடியாது. அந்த ஸ்டாண்டு வந்து 1800 1800ன்னு விலைக்கு கொடுக்குறேங்க. அடுத்ததாக பார்க்குறது பித்தளையிலே உள்ள ஒரு ஏஞ்சல் பொம்மை. இது வந்து முழுக்க சாலிட் பிராஸ், நல்ல ஹெவி வெயிட்டு, தூக்கும் போது தான் தெரியும், நல்ல ஹெவி வெயிட்டு, 7 இன்ச்சு சைஸ் இருக்கக்கூடியது. கீழே கால் கிட்ட ஒரு ஸ்க்ரூ இருக்குது. அது வந்து ஏதோ ஒரு இதில் வந்து ஸ்க்ரூ வேணும்னா நம்ம நிற்க வைக்கிற மாதிரி வச்சு நம்ம ஏதாவது ஒன்றில் ஸ்க்ரூ போட்டுக்கலாம் அப்படிங்கிற அமைப்பில் செஞ்சுருக்குறாங்க. இதுவும் வந்து வெளிநாட்டு பீஸு. அதோட ஹேர் ஸ்டைலு இதெல்லாம் பார்த்தோம்னாலே, அந்த ட்ரெஸ்ஸிங்கு ஹேர் ஸ்டைல்லாம் பார்த்தோம்னாலே வெளிநாட்டு பீஸுங்கிறது தெரியும். இந்த பீஸ் வந்து 2700 விலைக்கு கொடுக்குறேங்க. அந்த விங்ஸு எல்லாமே நல்லாயிருக்கும். நம்ம வாங்கிட்டு நம்ம ஒரு ஸ்டாண்டு மாதிரி ரெடி பண்ணிவிட்டு நம்ம பண்ணிக்க வேண்டியதுதான். நல்ல கண்டிஷனில் உள்ளது. ஹெவி வெயிட்டு, சாலிட் பீஸ், அதை தான் நம்ம சொல்லணும். ஏன்னா தூக்கும் போதே தெரியுது. இதுவும் இந்த பீஸுமே நான் கலெக்ஷன்லேருந்து தான் எடுத்து நான் இன்றைக்கி சேலுக்கு வச்சுருக்கிறேன். இன்றைக்கி நம்ம ஏஞ்சல்லே 2 இது வச்சுருக்கோம். நார்மல் இதுவும் பிராஸ் ஒன்றும். அடுத்ததாக பார்க்குறது மரத்தில் உள்ள ஒரு விபூதி மாடம் தான். அந்த காலத்தில் உள்ளது. இந்த எழுத்து தெரியுது பாருங்கள், அந்த காலத்தில் எழுதியிருக்காது. எப்படி கண்டிஷன் இருக்கோ அப்படியே தான் விலைக்கு கொடுக்குறேன். நல்ல ஒரே மரத்தில் இவ்வளோ திக்னஸ், நம்ம விரல் திக்னஸை விட கூட, அதான் 1/2 இன்ச்சு இருக்கும். அந்தளவுக்கு பெரிய மரம் எடுத்து 1/2 இன்ச்சு திக்னஸ் வச்சு அழகாக கடைஞ்சே செஞ்சுருக்குறாங்க. 2 சைடும் காது வச்ச மாதிரி டிசைன் கொடுத்துருக்குறாங்க. 2 சைடும் காது வைக்கிறதுனா அதுக்கு எவ்வளோ பெரிய மரம் எடுத்து அந்த காதுக்காக, இது மேலே இருக்கிற பீஸ் தனி பீஸ் கிடையாது, மொத்த மரத்துலேயும் வெளிப்பக்கட்டும் அந்த அளவுக்கு குறைஞ்சி செஞ்சுருக்குறாங்க. இந்த இது வந்து விபூதி மாடமாக யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை மற்ற இதுக்கு எதுக்கு வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இது பீஸ் வந்து 1600 விலை கொடுக்குறேங்க. அடுத்ததாக பார்க்குறது ஒரு பித்தளையில் உள்ள டப்பா தான். இந்த டப்பா வந்து நம்ம பூஜை அறையில் சூடம் இந்த மாதிரிலாம் எடுத்து உள்ளே வச்சுக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை டிஃபன் பாக்ஸ் மாதிரியும் யூஸ் பண்ணிக்கலாம். சைஸ் வந்து ஒரு 3 இன்ச்சு இருக்கக்கூடியது, 2.5 இன்ச்சு ஹைட்டு, 3 இன்ச்சு அகலம் வரக்கூடியது. இந்த பீஸ் 800 விலை கொடுக்குறேன், 800. அடுத்ததாக பார்க்குறது ஒரு வெங்கலத்தில் உள்ள ஒரு லோட்டா தான். அவங்க தண்ணி மோந்து குடிக்கிற மாதிரி ஒரு சின்ன சைஸு, நம்ம வீட்டு பர்பஸ்க்கு நம்ம ஒரு சாப்பாடு சாப்பிடும்போது எடுத்து வச்சுக்கிறதுக்கு அந்த மாதிரிலாம் கரெக்டான ஒரு சைஸு. நல்ல நமக்கு அது பிடிக்கும் போதே அதோட தன்மை தெரியும். இந்த பீஸ் வந்து 900 விலைக்கு கொடுக்குறேன். சைஸ் வந்து 3 இன்ச்சு சைஸ் உள்ளது. ஒரு 200 ml, ஒரு 1/4 லிட்டர் தண்ணி பிடிக்கக்கூடியது, 200 ml பிடிக்கக்கூடியது. நம்ம வீட்டு பர்பஸ்க்கு ஒரு டம்ளருக்கு பதிலாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் மூந்து குடிக்கிறதுக்கு. அடுத்ததாக பார்க்குறது வெங்கலத்திலே உள்ள ஒரு படி தான். அது வார்ப்பு படி, முழுக்கவே உருக்கில் செஞ்சது. அந்த டிசைன் எல்லாமே தெரியும். நான் வாங்கிட்டு வந்த வாக்கில் அப்படியே போட்டிருக்கேன். விளக்க உங்களுக்கு பளபளப்பு கொடுக்கும். இந்த பீஸ் வந்து உங்களுக்கு 900 விலை கொடுக்குறேன். இது 4 இன்ச்சு சைஸ் உள்ளது, 4 இன்ச்சு ஹைட்டு, 4 இன்ச்சு ஹைட்டு, 2 இன்ச்சு 2.5 இன்ச்சு அகலம் உள்ளது. இது இப்போ காமிக்கிறது அது ஃபஸ்ட்டு படியும் ரோட்டாவும் 900 டப்பா வந்து 800. அடுத்ததாக பார்க்குறது ஒரு பித்தளையில் உள்ள ஒரு பொட்டடிச்ச குண்டான் தான். இந்த குண்டா வந்து உங்களுக்கு ஏற்கனவே நம்ம போன 2 வீடியோக்கு முன்னாடி போட்டிருந்தேன் ஒரு குண்டா. அது சேல் ஆகிட்டு அதே மாதிரி கேட்டிருந்தாங்க, அதனால் திரும்ப வாங்கிட்டு வந்திருக்கிறேன். முழுக்கவே பொட்டடிச்சது. அந்த காலத்தில் இப்போ எங்கள் அம்மா வீட்டில் எல்லாமே கூட உளுந்து ஊற போகிறதுலாம் இதில் தான் ஊறப்படுவாங்க. உளுந்து அரிக்கும் போது தோல் மட்டும் வெளியே ஏறிட்டு அந்த வரம்புக்குள்ளேயே இருக்கும் உளுந்து வெளியே போகாமல், அதுக்கு யூஸ் பண்ணுறது. இந்த பீஸ் வந்து 1600 விலை கொடுக்குறேன், 1600. அது 4.5 இன்ச்சு ஹைட்டு, 9 இன்ச்சு அகலம் இருக்குது அந்த பித்தளை குண்டா. அடுத்ததாக பார்க்குறது நம்ம ஒரு 3 டைல்ஸ், ஜப்பான் டைல்ஸு. இது 3மே வந்து நல்ல ஒரு யூஸ் பண்ணாத புழங்காத டைல்ஸ். இது ஃபஸ்ட் காமிச்ச 2ம். இது வந்து எல்லாத்துலேயுமே பின் சைடு மேட் இன் ஜப்பான்னு எழுதியிருக்கும். ஒரிஜினல் டைல்ஸு. இதில் நிறைய வந்து இன்றைக்கி இது வரலாம். இது வந்து அந்த காலத்தில் வெளிநாடுகள்லேருந்து கொண்டு வந்த ஒரிஜினல் டைல்ஸு. 3லேயுமே ஜப்பான்னு போட்டிருக்கோம். இது வந்து நார்மலாக இருக்கிறவங்களுக்கு பயன் இருக்காது. ஆன்டிக் ப்ராடக்ட் கலெக்ட் பண்ணுறவங்களுக்கு ஜப்பான் அப்படிங்கிறதுல டைல்ஸ் கலெக்ட் பண்ணுறவங்கன்னு இருக்காங்க. அது போக வியாபாரி இருக்காங்க, அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு யூஸ் ஆகும். இது 3 இதுவும் சேர்ந்து 1300 விலை கொடுக்குறேன், 1300 ஃபார் 3 டைல்ஸுங்க. சைஸ் வந்து 6 இன்ச்சுக்கு 6 இன்ச்சு உள்ளது. அது அடுத்ததாக பார்க்குறது வெள்ளைப்பித்தளையில் உள்ள ஒரு ஸ்டாண்டு, ப்ளஸ் அதுக்கு 6 பித்தளை கிண்ணம் இருக்கக்கூடிய ஒரு ஸ்டாண்டு தான் இது. போன வீடியோலையும் இதே மாதிரி ஒரு 3 கப்பு உள்ளது போட்டிருந்தோம். அது பார்த்துட்டு ஒரே மாதிரியான பொருளை மறுபடியும் கேட்குறாங்க. அப்படிங்கும்போது சரி மறுபடியும் இது நான் சொந்த பர்பஸ்க்கு வச்சுருந்தது தான், சரி இப்போ சேலுக்கு இன்றைக்கி போட்டிருக்கேன். இதில் 6 கிண்ணம் உள்ளது.
இந்த பீஸும் நல்ல கண்டிஷனில் உள்ளது தான். உங்களுக்கு அந்த ஸ்டாண்டெல்லாம் வெள்ளை பித்தளை ஸ்டாண்டு. இப்போ நாங்கள் ரொம்ப வருஷமாக கலெக்ட் பண்ணிக்கிட்டு இருந்ததுனால ஓரளவு பொருள் கையிருப்பு வைக்கிறதுனால போட்டுட்ருக்கோம். ஆனால் போக போக எந்த அளவுக்கு கிடைக்குங்கிறது தெரியல. டிமாண்டாக இருக்குது. இந்த பீஸ் வந்து உங்களுக்கு 6 கிண்ணமும் கரெக்டாக பொருந்துகிற மாதிரியான ஒரு கிண்ணம். நம்ம எது வேணாலும் இதில் வச்சுக்கலாம். ஒரு சின்ன சின்ன இதெல்லாம் எடுத்து வெஞ்சனம் இல்லை பொடி ஊறுகாய் அந்த மாதிரி எடுத்து நம்ம டைனிங் டேபிளில் வச்சுக்கிறதுக்கு வச்சுக்கலாம். இது வந்து 4200 4200 விலை கொடுக்குறேங்க. எல்லாமே கொஞ்சம் வித்தியாசமான பொருட்கள் தான். இப்போ ஒன்றையும் பார்த்து நம்ம எடுத்துகிட்டு வரோம். அடுத்ததாக பார்க்குறது மங்கு பாத்திரம் தான். மங்கு பாத்திரத்தில் இது வந்து நல்லா ஒரு ஹைட்டு 7 இன்ச்சு ஹைட் உள்ளது. நல்ல பெரிய சைஸு. அகலம் 8 இன்ச்சு உள்ளது. நல்ல ஒரு 7 லிட்டருக்கிட்ட பிடிக்கக்கூடியது கொள்ளளவு. நல்ல பெரிய சைஸ் தான். மாவு வச்சுக்கிறதுக்கு நம்ம இதில் ஃப்ரிட்ஜில் மாவு வச்சுக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். ஹேண்டிலும் நல்ல கனமான ஹேண்டில் கொடுத்துருக்குறாங்க. நல்ல கண்டிஷனில் உள்ளது. நல்ல இல்லை எந்த இடத்துலையுமே இது இல்லாமல் நல்ல கண்டிஷனில் உள்ளது. பார்த்து தான் எடுத்துகிட்டு வரோம். 8 இன்ச்சு அகலம் இருக்குது. இந்த பீஸ்லாம் வந்து உங்களுக்கு பேர் மட்டும் வெட்டியிருக்கிறாங்க. இல்லை இங்கே வந்து எல்லாத்துலேயுமே பேர் வெட்டியிருப்பாங்க. அதில் இனிஷியல் மாதிரி வெட்டியிருக்கிறது. உள்ளே வந்து எந்த இதுவுமே இல்லாமல் நல்ல கண்டிஷனில் இருக்கக்கூடியது. மூடியில் ஒரே ஒரு இடத்துல மட்டும் உங்களுக்கு அது சிப்பு இல்லை. மேனுஃபேக்சரிங் இதுலேயே அந்த மாதிரி தான் இருக்குது. அதை காமிக்கணுங்கிறதுக்காக சொல்கிறேன். மற்றபடி எல்லா இடத்துலையுமே நல்லா தெளிவாக திருத்தமாக இருக்கக்கூடியதான். இந்த பீஸ் வந்து உங்களுக்கு அது வந்து உங்களுக்கு 1400 விலை கொடுக்குறேங்க. அடுத்ததாக பார்க்குறது தடுக்கு தான். இது வந்து 2 தடுக்கு. இது வந்து 8 பட்ட தடுக்குன்னு சொல்லக்கூடியது. நம்ம ஏற்கனவே தடுக்கு போட்டிருக்கோம். ஆனால் இது வந்து 8 பட்ட தடுக்கு. 8 பட்டை இருக்கக்கூடியது. கொஞ்சம் வித்தியாசமானது. ப்ளஸ் இந்த வந்து பார்த்தோம்னா 2 சைடு எல்லா தடுக்குமே உள்ள ஒரு லேயர் வெளியில் ஒரு லேயர் இருக்கும். அந்த இதில் வந்து 2 லேயரில் வெளி சைடு இருக்க லேயரில் நல்ல கலர் கொடுத்து நல்ல கலர் டிசைனோடு இருக்கிறது. இந்த மாதிரி கிடைக்காது. நம்ம ஒரு சாமி ரூமில் ஒரு எடுத்து ஒரு பூஜை பண்ணுறோம், ஒரு கலச பூஜையெல்லாம் பண்ணுறோம்னா அந்த இடத்துல விரித்து வைக்கலாம். இல்லை நம்ம குழந்தைங்களுக்கு அன்னம் ஊட்டுறது இந்த மாதிரியான இதுக்கெலாம் நம்ம ஃபஸ்ட்டு செய்யும் போது பேர் வைக்கும் போது அந்த மாதிரி இதுகளுக்கெலாம் அந்த தடுக்கை யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப நல்ல கண்டிஷனில் உள்ளது. 2 தடுக்கு. இப்போ இந்த 8 பட்டையிலே 2 இருக்கவும் 2ஐயும் ஒன்றா சேர்த்து போட்டிருக்கேன். இந்த பீஸ் வந்து உங்களுக்கு 2 தடுக்கும் 1900 1900 விலை கொடுக்குறேங்க. ரெண்டுமே நல்ல கண்டிஷனில் இருக்குது. வித்தியாசமாக இருக்கக்கூடியது தான். அடுத்ததாக பார்க்குறது பித்தளை தூக்குவாளி தான். தூக்குவாளினா இது பெரிய சைஸ் தூக்குவாளி. இது வந்து மெயினாக சீருக்கு கொடுக்குறதுக்கே ஆகுங்கிறதுனால வாங்கிட்டு வந்தது தான். எனக்கு அதோட கண்டிஷன் வந்து நல்ல மஞ்சள் நல்ல கண்டிஷனில் இருக்கும். நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இல்லைனா ரொம்ப பெரிய சைஸ் வாங்க மாட்டேன். இது நல்லா இருக்குது. நம்ம அந்த சீருக்கு வைக்கும்போது முறுக்கு அதிரசம் இதெல்லாம் சீர் கொடுக்கும்போது பலகார கொடை கொடுக்கும்போது இதில் அடுக்கி வச்சே கொடுக்கலாம். அந்த மாதிரி எப்படியும் ஒரு 100 அதிரசம் அந்த மாதிரி கொள்ளக்கூடியது. 100-200 அதிரசம் பிடிக்கக்கூடியது. ஒரு முறுக்கும் அந்த மாதிரி அடுக்கி வைக்கலாம். அதில் ஒரு 70-80 முறுக்கு அடுக்கி வைக்கலாம். ஒரு தண்ணி கேனை தூக்கி இது உள்ளே வச்சிடலாம். அந்தளவு பெரிய சைஸ் இது. ஒரு அடிக்கு ஒரு அடி இருக்கக்கூடியது. நல்ல பெரிய சைஸ் வாளி. வெயிட் பார்த்தோம்னா 4.25 கிலோ இருக்குது. இந்த பீஸ் வந்து உங்களுக்கு வெயிட் ரேட்டுக்கே விலைக்கு கொடுக்குறேங்க. கிலோ 1400 விலைக்கு கொடுக்குறேன். கிலோ 1400 இதோட மொத்த வெயிட்டு 4.25 கிலோ. ரேட் வந்து உங்களுக்கு 6900 விலைக்கு கொடுக்குறேன். 6700 வரும். உங்களுக்கு 200 கொரியர் சார்ஜ் போட்டு 6900 கொடுக்குறேன் விலைக்கு கொடுக்குறேன். இந்த பீஸ்லாம் வந்து இப்போ நம்ம எங்கேயுமே பித்தளை வாங்கணும்னு நினச்சா எங்கேயும் இப்போ இந்த கை வைக்கிற இடத்துல எல்லாம் 2 இடத்துலையும் மட்டும் இனிஷியல் மாதிரி அடிச்சிருப்பாங்க. செட்டிநாட்டு பாத்திரத்தில் சொல்லணுங்கிறத சொல்கிறேன். அதே சமயம் இந்த மாதிரி பாத்திரம்லாம் எங்கேயுமே நமக்கு பாத்திர கடைகளில் கிடைக்காது. நீங்கள் இந்த மாதிரி பார்த்து வாங்கினா தான் நல்ல பீஸு. இன்றைக்கி நம்ம பார்க்குற பொருட்கள் அவ்வளோதான். எதுவும் பொருள் பிடிச்சிருந்து வாங்கணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்க் மூலியமாகவே ஆர்டர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.